இருக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். இந்த சண்டே ஓய்வு நாள் பாடசாலை இரவு 7 மணிலிருந்து 8 மணி இருக்கிற சண்டே ஸ்கூலுக்கு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஜீவமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வரவேற்று ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து அப்பா இன்றைய நாளிலும் தகப்பனே இந்த வேளையிலே நாங்கள் ஒன்று கூடி இணைய கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஆரம்பம் முதல் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா உம்மை அறியாத இந்த பிள்ளைகள் தகப்பனே உமது நாமத்தை உயர்த்துவதற்கும் உம்முடைய ஜீவன் வார்த்தைகளை கற்றுக்கொண்டு அதன்படி நடப்பதற்கும் தகப்பனே பிள்ளைகளுக்கும் தகப்பனே நீங்கள் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா பாலகர் வாயினால் நீர் பலத்தை உண்டு பண்ணினீர் தகப்பனே. அதே போல ஒவ்வொரு பிள்ளைகளின் நாவிலும் நீங்கள் வாசம் செய்யும்படியாக உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இன்றைய நாளிலும் டேட்டா பிரச்சனையாலும் தகப்பனே சில பேருக்கு போன் இல்லாமையினாலும் இணைந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது தகப்பனே. இப்படியா இருக்கிற எல்லா தடைகளையும் உம்முடைய ஜீவமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உடைத்து போடுகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளின் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து தகப்பனே. வர முடியாமல் இருக்கிற எல்லா தடைகளையும் உடைத்து போட்டு தகப்பனே. அடுத்த வருகிற பிள்ளைகளின் சண்டே ஸ்கூலிலே தகப்பனே வர முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அழைத்து வரும்படியாக உங்களுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. என்ன நோக்கத்தோடு இந்த சண்டே ஸ்கூலை ஆரம்பிக்க நீ கொடுத்தீரோ தகப்பனே, அதன்படி உங்களுடைய நோக்க சித்த தரிசனத்தின்படி தகப்பனே இந்த இடத்துக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் கூடுகையிலே தகப்பனே இந்த வாட்ஸ்அப் குரூப் மூலமாக அழைத்து வரும்படியாக சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. தொடர்ந்து ஆராதனையை நடத்துவதற்காக மகள் தர்ஷாவை ஜீவமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட் தர்ஷா. பிரைஸ் தி லார்ட் ஆன்ட்டி. ஹalleluya. நன்றி மெத்தது இருக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் மத்திய ஆசமங்கரவே துதிக்கு பாத்திரவே உன்னதரவே சர்வ ஆராதிக்கிறோம் அருமை ரட்சகரை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே பாதமிதல் மட்டுமாய் நன்றி ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆராதிக்கிறோம் கொடுத்து ஸ்லாக்கியதுக்காக நன்றி செலுத்துறேன். அழகாவியானவரை நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம். சொன்னாய் போதும் செய்வர் காட்டும் வழியில் நடப்பேன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு ஆராதனையே சுவுக்கே ஆராதனை நீர் சொன்னால் போதும் செய்வன் நீர் காட்டும் வழிகள் நடப்ப பாதம் ஒன்றை பிடிப்பேன் பாதையெல்லாம் அந்த காலம் சூழ்ந்தாலும் பாதை காட்ட நீரொன்று பயமில்லையே சொன்னால் போதும் செய்வன் நீர் காட்டும் வழியில் நடப்ப உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நன்றியப்பா. நன்றியோடு மத்திய பாத்திரப்பா ஆராதிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் துதிக்கிறோம் அவர் இறங்கிடும் நேரமே அனலாகும்
பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன் பாராமல் முன்னடப்பேன் அழைத்தவர் நடக்கும் ஆவியே ஆவியே அசுராடும் அனராக்கும் சாலையே வழிமாறிக்கு சத்தியப்படுத்தாலும் ஆதை தெய்வம் தொடவார் கடலின் அதை நோக்கி குதித்தாலும் கடலின் அதை நோக்கி குதித்தாலும் ஈனை கொண்டு ஈனை கொண்டு ஆவியே ஆவியே சுவாடும் அனராகும் சாலையே காற்று நீவற்று போனாலும் அச்சாத ஜீவனதி நமக்கு உண்டு காற்று நீவற்று போனாலும் பற்றாத ஜீவனதி நமக்கு உண்டு நான் செபிக்க அவர் தலையசைப்பார் செபிக்க அவர் தலையசைப்பார் நெருப்பாய் இறங்கிடுவார் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார் ஆவியே ஆவியே சுடாடி அனராக்கும் சாலையே அட்டரிக்கும் துதிக்கும் தேவாமியானவரை ஆவியானவரை ஒவ்வொரு பகுதிகளை ஆயுதம் சிறிய தப்புகளை தேவன் தமது பலம் நாமத்திலே ஜெபிக்கப்படுகிறேன் ஜீவனுள்ள தகப்பனே ஆமென். நன்றி தர்சா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே பகுதியை வாசிச்சிடலாம். 2 தங்கச்சிமார் இருக்காங்க, அவங்களை அறிமுகப்படுத்தின பிறகு உங்களுடைய வாய்ச்சிருங்க. இப்பொழுது எங்கள் சண்டே ஸ்கூல் பிள்ளைகளாகிய 2 குடும்பத்தின் பிள்ளைகள் இங்கு வந்திருக்கிறார்கள், என்னோட இணைந்திருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் அழைக்கின்றேன். இப்பொழுது தங்கச்சி கிஷாலினி தங்களது அறிமுகத்தை பண்ணுவார். அறிமுகம் பண்ணுங்க. உங்களோட பேரு, வீட்டுல எத்தனை பேரு, அம்மா அப்பா சொல்லுங்க. லைன் ஒண்ணு இருக்கு. இல்ல நீங்க சொல்லுங்க. என்னுடைய பேர் கிஷாலினி. என்னுடைய பேர் கிஷாலினி. நான் இந்த வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கிறேன். நான் வவுனியாவில் வசிக்கிறேன். சுந்தரபுரம் அரசு தமிழ் கலவன் பாடசாலையில கல்வி கற்கிறேன். எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அடுத்ததாக துர்கா, இனி உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்க. சொல்லுங்க உங்களோட பேர. என்னோட வீட்டில் அம்மாவின் பெயர் மேரி ரொத்தினி. எனது அப்பாவின் பெயர் பிரதீபன். நான் சுந்தரபுரம் அரசின தமிழ் கழகம் பாடசாலையில் நான் கல்வி கற்கின்றேன். நான் இந்த அஞ்சியின் வீட்டு பக்கத்தில் நான் வசிக்கிறேன். நன்றி துர்காயினி, நன்றி கிஷாலினி. நீங்கள் எங்களோடு இணைந்திருக்கிறபடியா தொடர்ந்து தர்ஷா உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் 3 பேரும் வாசிக்கலாம். ஆகையால் இனி சம்பவிக்க வேண்டியவைகளை போகிறார். இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். லூக்கா 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம்.
ஏசாயா 60:1 எழும்பி பிரகாசி ஏசாயா 60:2 எழும்பி பிரகாசி, உன்னொளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. பலப்படுத்துற கிறிஸ்து இயேசுவினாலே எல்லாவற்றை செய்ய பலனுண்டு. பிலிப்பியர் 4:13. ஆமென். இந்தியோட ஃபோன் ஆஃபில் நிற்குது. யாராவது ஒரு பாடலை எடுத்து வாருங்கள். ஆன்டியினுடைய ஃபோன் ஆஃபில் நிற்குது, மைக் ஆஃபில் இருக்கு. யாராவது ஒரு பாடலை எடுத்து வாருங்கள். தர்ஷா, தர்ஷா தங்கச்சி 2 பேரும் வாய்ச்சிட்டாங்களா? வாசிட்டாங்க ஆண்டி. ஓகே ஓகே, தேங்க்யூ தர்ஷா. நீங்க எங்களோடு இணைந்து உங்களோட சண்டேஸ் உங்களுடைய சேர்ச்சிலே புரோகிராம் ஜெபங்கள் இருந்தும் நீங்கள் எங்களோடு இவ்வளவு நேரம் இணைந்து விட்டீர்கள். அதற்காக நன்றி. உங்களுக்கு தொடர்ந்து இணைந்து கொள்ள முடிந்தால் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள், அப்படியே இருங்கள். நீங்கள் போகும் வழியிலே உங்களுக்கு லைனோடு இணைந்து கொள்ள முடிந்தால் தேவையான வேலையிலே நாங்கள் கதைத்து கொள்வோம். லைன்ல இருங்க, சேர்ச்சிக்கு போங்க. ஓகே, நன்றி தர்ஷா. உங்களையும் தங்கச்சிமாரையும் முழு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்கள். தொடர்ந்து நாங்கள் இப்பொழுது வேதாகமத்தை வாசிப்பதற்காக தங்கச்சி கிஷாலினியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வரவேற்கிறோம். சங்கீதம் 93. கர்த்தர் 90. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் முதல் நீர் அனாதியாயிருக்கிறீர். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இறைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின. திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான கர்த்தர் உன்னத்திலே வல்லமை உள்ளவர். உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரம் இருக்கிறது. நன்றி துர்கா, நன்றி கிஷாலினி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்ததாக துர்கா இனிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்புடன் வரவேற்கிறோம். தம்பியையும் எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தடை ஆசீர்வதிக்க முடியாதபடி தடையாக இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் உடைத்து எடுத்து போட்டு முழு குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.
தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்டினாவை அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord, கிறிஸ்டினா. தொண்ணூத்தெட்டு உன்னதமாவனின் மறைவில் இருந்தவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி தனது அப்பாவையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார்கள். தொடர்ந்து தங்கச்சி மதுமிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்புடன் வரவேற்கிறோம். Praise the Lord, மதுமிதா. வேலைக்காரத்துல ஒரு பகுதியை பார்த்தீங்க பார்ப்போம். கட்டளைகளே வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். யாதொரு விக்கிரமத்தையாலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. சுத்தமாய் ஆசீர்வதிக்க கவனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக, விபசாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்குள் விக்கிரமாக பொய் சாட்சி பிறனுக்குள் யாதொன்றையும் இத்தியாதிருப்பாயாக. ஆப்பிரிக்கா அதுல வைக்க அடைகிறேன். டாக்டர் உங்களையும் அம்மாவையும் அப்பாவையும் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து உங்களுக்கு வேடு இல்லாமல் வந்திருக்கிறாங்க. எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் எங்கள் பிள்ளைகளுக்காக நல்ல ஞானத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும், அறிவு புத்தியை கொடுக்க வேண்டும். பிள்ளைகள் இந்த வேலையில உங்களுக்காக ஜெபிப்பாங்க.
நல்ல ஞான அறிவு புத்திகள் கொடுத்து இன்னும் வல்லமையான திருத்தம் பயன்படுத்தணும். ஒவ்வொரு பிள்ளைகளும் குடும்பமும் லட்சியப்புக்குள்ள வரணும். இருந்து போயிட்டாங்க, பரவாயில்ல, திருப்பி வந்துட்டாங்க. ஓகே, கதையை பார்த்துட்டு நாங்க போகலாமா? ஓகே, அதுக்கு முன்பதாக நாங்க ஒரு வேதத்துல இருந்து ஒரு சிறிய கதை ஒண்ணு பார்த்துட்டு போவோம். நான் ட்ரை பண்ணுவோம். சிஸ்டர் அனுமதித்தாரீங்களா? பிரைஸ்லோ. சரி சரி, இன்னைக்கு அவங்க இல்ல, சுகுமாரி சிஸ்டர், பரவாயில்ல, நீங்களும் சண்டே ஸ்கூல் டீச்சர் தானே நடத்துங்க. ஓகே, இந்த நாளிலும் நாங்கள் பரிசுத்த வேதத்துல இருந்து ஒரு நபரை குறிச்சு நாங்க பார்க்க போகிறோம். பிரைஸ்லோ. என்னன்னு கேட்டா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய ஊழிய நாட்கள்ல அவருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது ஒரு ஊருக்கு வந்து கடந்து வரும்பொழுது அந்த இடத்துல 100க்கு அதிபதி ஒருவரை ஆண்டவர் சந்திக்கிறார். அதாவது 100க்கு அதிபதி ஆண்டவரை சந்திக்க வாஞ்சியா இருக்கிறார். அப்ப அவரை சந்திக்கும் பொழுது என்னன்னு கேட்டா, அவருடைய வேலைக்காரன் வந்து ரொம்ப சுகவீனமா இருக்கிறார். அப்ப ஆண்டவர் எந்த இடத்துக்கு வரணும்னு கேட்டா, அவர் வந்து ஊர் பேர் வந்து தேவன் ஒரு இடத்துக்கு வந்து அவரை வந்து அங்க இருக்கும் எல்லாத்தையும் வந்து ஆண்டவர் சுகப்படுத்திக்கிட்டு வந்து இருக்கும் பொழுது ஒரு ஒரு நல்ல ஒரு சல்லிக்காரரு, 100க்கு அதிபதினு சொன்னா நிறைய சல்லி வச்சிருக்கவங்க தான் 100க்கு அதிபதியா இருப்பாங்க. அப்ப அவர் வந்து நல்ல ஒரு சல்லிக்காரரு. அவர் வந்து அவருக்கு வேலைக்காரன் வந்து சுகவீனமா இருக்கிறாராம். அவருடைய வேலைக்காரனுக்கு வந்து என்னமா சரியான மாதிரி சுகவீனம் ஆயிடுச்சான். சுகவீனமான பொழுது அவர் என்ன செய்யறாரு, இப்ப இயேசு வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டு அவர் போறாரு. நான் போய் பார்த்தா என்ன செய்யலாம், என்னோட வேலைக்காரனை வந்து நான் இயேசு கிட்ட சொல்லி சுகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த 100க்கு அதிபதி அந்த இடத்துக்கு போறாரு. போன்ட்டு ஆண்டவர் எல்லாத்தையும் சுகப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. சுகப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது அப்ப இந்த 100க்கு அதிபதி ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே, என் வீட்டுல என்னுடைய வேலைக்காரன் தீவிரவாதமா இருக்கிறான். நீங்க வந்தீங்கன்னா வேலைக்காரனை வந்து என்ன செய்ய முடியும், சுகப்படுத்த முடியும். இவரே 100க்கு அதிபதி போய் ஆண்டவர் இடத்துல கேட்கிறாரு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, சரி நான் உன் வீட்டுக்கு வாரேன்னு சொல்லி போறாரு. சரியா, போய் 100க்கு அதிபதியோட வீட்டுக்கு போகும் பொழுது 100க்கு அதிபதி இடையிலே ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே, நான் வந்து 100க்கு அதிபதியா இருக்கிறேன். எனக்கு வந்து வேலைக்கெல்லாம் ஆள் இருக்காங்க, வானா வர்றதுக்கும் போனா போறதுக்கும் எனக்கு நிறைய எல்லாமே இருக்கு. ஆனாலும் ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வர நான் பாத்திருந்தேன்னு சொல்றாரு. அப்படின்னா நானே இவ்வளோ 100க்கு அதிபதினா நிறைய பெரிய ஒரு சல்லிக்காரருனா, நல்ல ஒரு சல்லிக்காரரு. 100க்கு அதிபதினா நாங்க பாருங்க, இப்ப 100 பேருக்கு ஒரு அதிபதினா நாங்க ஒரு 5 பேருக்கு ஒரு அதிபதினாலே இந்த சல்லிக்காரவங்க தானா. அப்ப அவரு 100க்கு அதிபதி. ஒரு 100 அவங்களுடைய சந்தி அது 1000க்கும் அதிபதியாக இருந்திருப்பாருனா. அப்ப அவ்வளவு பேருக்கும் அவர் என்ன செய்யறாரு, படி அளக்குற ஒரு மனுஷரா இருந்திருக்கிறாரு. அவருக்கு காசு அந்த நாட்கள்ல கொடுத்து சாப்பாடு கொடுத்து அப்படிதான் வேலை செய்யறது. எல்லாமே குடும்பத்தை பார்ப்பாங்க. நீங்க பஞ்சாயத்துலாம் பாருங்க, அந்த ஆன்லைன்ல உள்ள பஞ்சாயத்துல எல்லாம் அப்படித்தான் செய்வாங்க. அப்ப அந்த மாதிரி அவர் வந்து அவ்வளவு பேரை விசாரிக்கிற ஒரு பெரிய ஒரு தலைவனா இருந்திருக்கிறாரு. அப்ப அவர் சொல்லி இருக்கிறாரு, அவருக்கு பாருங்க, அவர் நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம், தன்னுடைய வேலைக்காரனை ஹாஸ்பிட்டல் போகணும் காசை கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிட்டு, அல்லாட்டி அது கூட தேவையில்ல, காசை கொடுத்துட்டு இருந்தா நீ வேலை செஞ்சதுக்கு சம்பளம் போன்னு சொல்லி அனுப்பிட்டு என்ன செஞ்சிருக்கலாம், அவர் நல்ல ஒரு வேலைக்கு ஒரு ஆளை எடுத்திருக்கலாம். ஆனா அவர் எடுக்கல. அவர் எடுக்காம என்ன செஞ்சாருன்னு கேட்டா, இல்ல, என்னோட வேலைக்காரன் சுகமாகணும், ஏசுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாராம், நான் அவரை போய் பார்க்கணும், அவரை போய் சந்திக்கணும், சந்திச்சு என் வேலைக்காரனுக்கு சுகத்தை பெற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி இந்த 100க்கு அதிபதி நல்ல எண்ணத்தோட போயிட்டு ஏசப்பாவிட்ட கதைச்சு ஏசப்பாவை கூட்டிக்கிட்டு வாராரு. இங்க அவருடைய வீட்டுக்கு வாராரு. வீட்டுக்கு வரும் பொழுது இடையில தான் அவருக்கு தோணுது, இவர் ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, ஆண்டவரே, நான் வந்து ஒரு 100க்கு அதிபதி, எனக்கு வந்து வானா வர்றதுக்கும் போனா போறதுக்கும் மக்கள் இருக்கிறாங்க. ஆனாலும் அவருடைய எல்லாத்தையுமே சொல்றாரு, அவருடைய சூழ்நிலை எல்லாத்தையுமே சொல்றாரு. ஆனாலும் நீர் என் வீட்டுக்குள்ள வர நான் பாத்திரம் இல்ல அப்படிங்கிறாரு. அப்ப பாருங்க, அவரு அவ்வளவு பெரிய சல்லிக்காரரு, அவ்வளவு கோடீஸ்வரர், அவ்வளவு பேத்துக்கு சல்லி கொடுத்து அவ்வளவு பேத்த பாக்குறவரு, ஆண்டவர் வர பாத்திரம் அல்ல,
அப்ப கர்த்தர் வர ஏன் வீட்டுல பாத்திரனால அப்ப பாருங்க இவ்வளவு பெரிய சல்லிக்காரர் என்ன வீட்டுலயா இருப்பாரு, இல்ல என்ன நல்ல வீட்டுல இருந்திருப்பாரு. நல்ல ஆண்டவருக்கு நான் நினைக்கிறேன் அந்த நாட்கள்ல ஆண்டவர் ஒரு வீட்டுக்கு வாராருன்னு நிறைய வரவேற்பெல்லாம் கொடுத்திருப்பாங்களா இருப்பேனா. ஏன்னா ஒரு ராஜா 100க்கு அதிபதி, அப்போ ஆண்டவர் அதுக்கு மேல மகாராஜா, அப்ப அவர் போற நேரம் இவரு வரவேற்பெல்லாம் கொடுத்துதான் வரவேற்கிறாரு. ஆனாலும் அந்த இடத்துல அவர் சொல்றாரு, நீர் வர நான் பாத்திரன் அல்ல. அப்ப பாருங்க அவர் எந்த அளவு தாழ்த்துகிறார். அதற்கு பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார் விசுவாசத்தின்படி. அப்ப அவர் சொல்றாரு, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு வர பாத்திரன் அல்ல, ஆனாலும் நீர் ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் இவருடைய விசுவாசத்தை இஸ்ரவேலருக்குள்ள ஒருவர் இடத்துல கூட காணாத ஒரு விசுவாசத்தை என்ன செய்தாராம், இந்த 100க்கு அதிபதி இடத்துல கண்டாராம் ஏசப்பா. ஏன்னு கேட்டா இவர் அப்படி ஒரு விசுவாசம் என்னன்னா, ஆண்டவர் என் வீட்டுக்கு வர தகுதி இல்லை அந்த இடத்துல பெஸ்ட் அவருடைய தாழ்மையை குறிக்குது. 2வது அவர் பாருங்க இவ்வளவு பெரிய ஒரு சல்லிக்காரரு, இவ்வளவு பெரிய ஒரு நல்ல மனுஷன், இவர் நினைச்சிருந்தா அந்த வேலைக்காரனை விட்டுருக்கலாம். அந்த இடத்துல அவர்கிட்ட இரக்க குணத்தை குறிக்குது. பெஸ்ட் அவர்கிட்ட தாழ்மையை பெஸ்ட் அவர் ஆண்டவரை தேடுங்கிற எண்ணம். 2வது என்னன்னா அவர்கிட்ட தாழ்மையை குறிக்குது. 3வது அவர் ஒரு நல்ல மனசுள்ள மனுஷனா இருக்கிறாரு இல்லையா. நல்ல மனசு இருக்கையும் தானே அந்த வேலைக்காரனுக்காக ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டாரு, நாங்கெல்லாம் மத்தவங்களுக்காக ஜெபிக்கிறோமா, நாங்க இந்த நாளிலும் நாங்கள் பிள்ளைகள் எல்லாத்துக்காகவே ஜெபிக்கணும். உங்க ஸ்கூல்ல யாரையாவது கண்டுட்டா நீங்க அவங்களுக்காக ஜெபிக்கணும், உங்க வீட்டுல யாராவது பலவீனமா இருந்தா நீங்க அவங்களுக்காக ஜெபிக்கணும், உங்களுக்கு இந்த மாதிரி சண்டே ஸ்கூல் செய்யற டீச்சர்ஸ்க்காக ஜெபிக்கணும், நெஸ்லே ஐயாவுக்காக ஜெபம் பண்ணணும். ஏன்னா நாங்க அப்படி ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். என்ன செஞ்சாரு, ஆண்டவர்கிட்ட போய் அவருக்கு என்னன்னு சொன்னா என்ன செஞ்சிருக்காரு, எனக்கு இப்ப நான் 100க்கு அதிபதியா இருக்கேன், இன்னொரு 200க்கு அதிபதியா இருக்குங்கன்னு அவர் கேட்டிருக்கலாம். ஆனா அவர் அப்படி கேட்கல. அவர் என்ன செஞ்சாரு, என்னோட வேலைக்காரன் தீவிரவாதமா இருக்கிறான், நீங்க சுகப்படுத்துங்க ஆண்டவரேன்னு. அப்ப வரும் பொழுது அந்த 100க்கு அதிபதி மனசுல ஆண்டவர் மறுபடியும் அவருக்கு அவர் மனசுல இல்ல ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு வர தகுதி இல்லைன்னு அந்த இடத்துல அவருக்கு தாழ்மையே குறிக்குது. சரியா. மதுரை பாருங்க ஒரு பெரிய காரியம் என்னன்னா, மருக சொல்றாரு, ஆண்டவரே நீர் என் வீட்டுக்கு வர பாத்திரனால சொல்லும் என்னுடைய வேலைக்காரன் சுத்தமாவான். அந்த இடத்துல என்னத்தை குறிக்குது, அவருடைய விசுவாசத்தை குறிக்குது. என்ன சொல்றதுன்னா, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே என் வேலைக்காரன் சுத்தமாவான். அப்ப பாருங்க ஆண்டவரே அந்த இடத்துல அவருக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாரு. இஸ்ரவேலுக்குள்ள இப்படி ஒரு விசுவாசத்தை நான் காணல, உங்ககிட்ட ஒரு விசுவாசத்தை கண்டேன், விசுவாசத்தின்படி ஆக கடவுள் ஒரு வேலைக்காரன் சொஸ்தமாவான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆமே. அப்ப அதுதான் நாங்களும் இந்த நாட்கள்ல தேவனை விசுவாசிக்கிறவர்களா இருக்கணும், கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும், அன்புள்ளவர்களா இருக்கணும். நாங்களும் என்னன்னா ஆண்டவரை இதயம் உள்ளவர்களா இருக்கணும். இந்த 100க்கு அதிபதியை போல அவர் பாருங்க அவ்வளவு பெரிய சல்லிக்காரரு என்ன செஞ்சாரு, இருதயம் ஆண்டவரை தேடுகிற இருதயத்தை வச்சிருந்தாரு. அதனால அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அதே போல நாங்களும் மற்றவர்களுக்கு அன்பு செலுத்துகிறவர்களாய், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய், தேவனை தேடுகிறவர்களாய், விசுவாசம் உள்ளவர்களாய், எல்லாத்தையும் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கூட நீங்க விசுவாசத்துல ஏசப்பாடு கேட்கணும். ஏசப்பா எனக்கு விசுவாசத்துல தாங்க, உம்மால் ஆகும் எல்லாம் ஆகும். அவர் சொன்ன மாதிரி நீ ஒரு வார்த்தை சொன்னால் என்னுடைய கருத்து சொல்றாரு சுத்தமாவானே, அந்த மாதிரி நாங்களும் சொல்லணும். ஆண்டவரே நீங்க சொன்னீங்க எங்க அம்மா அப்பா இதை வாங்கி தருவாங்க, விசுவாசம் உள்ள பிள்ளைகளா இருக்கணும். இந்த நாட்கள்ல நாங்க விசுவாசத்தை பத்தி நாங்க பார்த்தோம். 100க்கு அதிபதி எவ்விதமாய் விசுவாசமா இருக்கிறார், எவ்விதமாய் கர்த்தரை தேடுகிற இருதயத்தை வைத்திருந்தார். அதே போல நாங்க ஒவ்வொரு கர்த்தரை தேடுகிறவரா இருக்கணும். ஆமேன் ஆமேன். இந்த நேரத்தை கொடுத்த சிஸ்டருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாங்க ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே, நன்றி அப்பா. பிதாவே தகப்பனே, பிள்ளைகள் அருமையாய் பாட, அருமையான வசனங்களை வாசிக்க ஆண்டவரே இந்த இடத்துல பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கும் ஞானத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். பிள்ளைகள் அவர்களுக்கு என்று சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரை சிறு பிள்ளை நாளைய பிரஜையா இருக்கிறாங்க. ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ரகசியங்களை அறிந்து இந்த பிள்ளையை பயன்படுத்துவதற்கு நன்றி செலுத்தியா. இந்த பிள்ளைகளுடைய கர்த்தாவே நீங்க ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, சந்தைங்க ராஜ்யம் ஆண்டவரே போக்கிலும் தீமைக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. கல்விமான் நாவை கொண்டு ஞாபக சக்தியை கட்டளை சாலமோன் ராஜாவின் ஞானத்தை கொடுத்து இந்த பிள்ளைகள் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே.
தாய் தகப்பனை ஆண்டவரை தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே சகோதரர்கள் குடும்பத்திற்கு ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன். யார் வீட்டு தேவைகளை சந்திங்க. ஆண்டவரை ஆசீர்வதிங்க. தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கட்டளையிட்டு ஆண்டவரே இன்னுமா பிள்ளைகள் ஞானமாய் வளரணும். ஆண்டவரே தேவ அன்பிலும் தேவ பயத்திலும் தேவ விசுவாசத்திலும் தேவனை பற்றி கொண்டு உலகத்திலிருந்து எடுக்கப்பட்டு இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழணும். ஆண்டவரே கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே அப்படியாய் ஆண்டவரே இந்த கர்த்தாவே இந்த பிள்ளைகளை பிள்ளமாய் எடுத்து ஆண்டவரே தகப்பனே அவர்களுடைய திறமையெல்லாம் ஆண்டவரே உறுதுணையா இருக்கிறதான நெசையாவுக்கா அவருடைய மனைவிக்கா அவருடைய பிள்ளைகளுக்கா அவருடைய குடும்பத்துக்காக ஆண்டவரே நன்றி செலுத்தி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த ஊழியமானது இன்னுமா எல்லா இடங்களுக்கும் போகணும். ஆண்டவரே எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளணும். ஆண்டவரே தேவராஜ்யம் எல்லா இடங்களுக்கும் கடந்து செல்லணும். ஆண்டவரே கர்த்தர் கிருபை பாராட்ட முடியாது நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இந்த நாளிலும் கர்த்தாவே ஏசப்பா அதை தொகுத்து வழங்குகிறதா ஆண்டவரே அருமையான சகோதரி ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே புகழை சரிக்கா ஜெபிக்கிறேன். சகோதரி ஆத்மா சரித்தை ஒப்பு கொடுக்கிறேன். பெற்றுக் கொள்ளுங்க. ஆண்டவரே ஏசப்பா அவருடைய மகனை ஒப்புக் கொடுக்கிறேன். ஊழியங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே தகப்பனே இந்த நேரத்தை தந்த இந்தவனுக்கும் ஆண்டவரே இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த ஆண்டவரே இந்த சங்கமம் ஆன்மீகம் சகோதரிக்குமா ஆண்டவரே ஐயாவுக்குமா நன்றி செலுத்தி உன் நாமத்தை உயர்த்தி என்னை தாழ்த்தி செபிக்கிறேன். இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து தர்ஷா நீங்க படிங்க நீங்க சாற்றின் வசனத்தால் ஜெயித்திடுவோம். எல்லா ஜெய கொடியே முறியடிப்போம். மதுமிதாவையும் ஆப்பிரிக்காவையும் ஏற்றுகிறோம். மதுமிதா மைக்கேல் பாட்டு தொடர்ந்து
கிசாலினி தங்கச்சி கிறிஸ்டினா தங்கச்சி துர்காயினி 3 பேரும் இணைந்து ஒரு பாடல் பாட போகிறார்கள். கண்டதினாலே இன்று நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். அதற்காக ஏசப்பாவுக்காக அவர்கள் அன்புடன் பாப்போம். ஆண்டவருடைய தேவ வார்த்தைகளை கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வதித்து சந்தித்த குறைவு சிந்தனையும் கல்வி அறிவையும் கொடுத்து மீண்டு வளர்ந்திருக்கிற ஒளியும் நல்ல பணிகளை கொடுக்க மரம் செடி கொடியாக ஒவ்வொரு பிள்ளைகளை வளர்த்தெடுத்து பெற்றோருக்கு கீழ்ப்படிவான பிள்ளைகளாக பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக ஜீவமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபம் கேட்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலே நானும் ஒரு குட்டி கதை ஒன்றை சொல்ல போகிறேன். குட்டி கதை ஒன்றை பிள்ளைகளுக்கு சொல்ல போகிறேன். சிலைனா ஒரு சின்ன காடு. சின்ன காட்டுல எல்லா மிருகங்களும் குருவிகளும் எல்லாம் இருந்துச்சாம். இப்ப சிங்கம் கோயில் வந்து கொண்டு சொல்லி கடிச்சு இதை தின்னும் இதை கடிச்சு அதை தின்னும்னு சொல்லி பயம். ஆனா போது முதல் படைக்கும் போது திரும்பிட்டார்களாம். திரும்பி அதையும் கடிக்காதான் வந்து செய்யாதான். அதுக்கு பிறகுதான் எல்லாமே அதனால அந்த நாளிலே எல்லா மிருகங்களும் இருக்கும்போது செய்திச்சா உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆன் பண்ணி பதில் சொல்ல முடிஞ்சவங்க பதில் சொல்லணும். பதினேழா மயில் வந்து அழகான பதங்கள். அதுக்கு அந்த அழகான சரியான ஒரு பெருமை.
என்ன மாதிரி யாருக்கும் டான்ஸ் ஆட முடியாது, நடனம் ஆட முடியாதுன்னு. அப்ப என்ன செஞ்சிட்டான் அந்த மயில், ஒவ்வொருத்தர்கிட்டையும் காட்டுல உள்ள ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் கேட்டுச்சான். போயிட்டு கேட்டுச்சான், நம்மளாம் நடனம் ஆடுவோம், யாரு நடனம் ஆடுறது அழகா இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லி. அப்ப பெருமையா சொல்லிச்சா. குரங்குக்கு கொஞ்சம் மனசுக்கு சரியான கவலை இருந்துச்சா. பிறகு போய் கிளிகிட்ட சொன்னிச்சா, நீ என்ன இதுல பண்ணி போடுற மாதிரி நீ கிளிய பேச சொன்னா பேசுனதே பேசிக்கிட்டே இருக்கணும்னு சொன்னா கூப்பிடும். அப்ப அது மயில் சொன்னிச்சா, நீ என்ன சொன்னாலும் ரெக்கார்ட் பண்ற மாதிரி சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கிற ரெக்கார்டிங் மாதிரி, உனக்கு என்னோட இந்த நடனம் ஆட முடியுமான்னு கேட்டுச்சான். அது கிளிக்கும் சரியான வேதனையா இருந்துச்சு. அப்ப நாங்க போயிட்டு ஒருத்தவங்க பேசினா மனசுக்கு வேதனையா இருந்துச்சான். பிறகு போயிட்டு என்ன செஞ்சிச்சான், ஆந்தை சொன்னிச்சான். ஆந்தைகிட்ட கேட்டுச்சான், வாங்க போயிட்டு நடனம் ஆடுவோம்னு. அப்ப அந்த ஆந்தைய சொன்னிச்சான், எனக்கு உங்களை மாதிரி நீங்க மத்தவங்களை பார்த்து இப்படி அகந்தையா பேசக்கூடாது, உங்களுக்கு நீங்க வடிவா இருக்கிறீங்க, ஆட தெரியும்னு எல்லாரையும் மதிச்சு நடக்கணும்னு. அப்ப அந்த மயில் என்ன செஞ்சிச்சான், இல்லையா பெருமிதமா என்ன செஞ்சிச்சான், இல்ல எனக்கு தான் தெரியும், அதுதான் எல்லாரையும் வச்சு நடனமான ஆயத்தம் பண்ணி எல்லாரும் நடனம் ஆடிக்கிட்டு இருந்தாங்களாம். ஒவ்வொருத்தரும் தனித்தனியா போயிட்டு நடனம் ஆடினாங்களாம். காட்டுல வந்து நடுவுல ஒரு இடம் ஒண்ணு எடுத்து அந்த இடத்துல அழகா ஆடுவாங்க. மத்த மிருகங்கள்லாம் சுத்தி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கும். ஆடுவாங்க. அப்ப குடிச்சு 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 அழகா தாவி தாவி ஆடிச்சான். கிளி என்ன செஞ்சிச்சான், அதுக்கும் கிளி எப்படி கத்துவான், கத்தி கத்தி அங்கால பாயும் பறக்கும், பறந்து பறந்துகிட்டு அதுவும் டான்ஸ் ஆடிச்சான். அடுத்தது ஆந்தையும் அதே கண்ணை ஊட்டிக்கிட்டு என்ன செஞ்சான், டான்ஸ் ஆடிச்சான். ஆந்தோட கண் பயனால தர்ஷா ஆனந்த மயில் பாத்துக்கிறேன்ட்டு ஒன்னெல்லாம் விட ஆடுவேன்னு சொல்லி மயில் என்ன செஞ்சான், தோகைய விரிச்சு ஆடிச்சான். மயில் அப்ப தோகைய விரிச்சு ஆட பார்த்துருக்கதே நேர்ல பார்த்திருக்கேன் டி. மதுமிதா 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 அப்ப விரிச்சு வடிவ பெருமையா ஆடிச்சான். ஆடும்போது என்ன செஞ்சிச்சான், வயர் இருந்துச்சான். அந்த மேடையில ஆடும்போது வயர் செட்டப்பெல்லாம் வச்சிருப்பாங்க தானே, அப்படி ஒண்ணு இருந்துச்சாம். அந்த மயில் ஏதோ வயரு இந்த கொடிகள்லாம் இருக்கும் தானே இதுல, அந்த நிலத்துல காட்டுல ஆடும்போது கொடிகள்லாம் இருந்திருக்கு. அந்த கொடிகள்ல காலை சிக்கப்பட்டு மயில் பிறந்து கீழே விழுந்துருச்சான். அப்ப கீழே விழுந்தவன் அகந்து ஆடுனாலும் கீழே விழுந்துட்டாரு. விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்தாம என்ன செஞ்சாங்களாம், எழுப்பி நீ இப்படி செய்யல, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, பாத்தியா உனக்கு நேர்ந்த நிலைமைய, இனிமே இப்படி இருக்கக்கூடாதுன்னு. அப்ப மயில் என்ன செஞ்சிச்சான், வந்து ஒவ்வொரு பறவைகளையும் என்ன மன்னிச்சிருங்க, இப்படி செஞ்சிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, இனிமேலும் இப்படி நான் அகந்தையா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தையும் மன்னிப்பு கேட்டுச்சான். அப்ப ஆண்டவர் சொன்னிச்சான், நான் உனக்கு நேரத்தோட சொன்னேன், நீ கேட்கல,
அதாலதான் உனக்கு இந்த நிலைமை நேர்ந்துருச்சு. யாருமே அகந்தப்படக்கூடாது. நாங்க தாழ்ந்து போகணும். தாழ்ந்து போனா எங்களுக்கு நல்ல சிந்தை கிடைக்கும். நாங்கள் அகந்தையா போனா என்ன செய்வோம்? நாங்க வெட்கப்பட்டு போயிருவோம். என்ன அகந்தையா போனாக்க பெருமையா போனா என்ன செய்வோம் தர்ஷா? நாங்க பெருமையா இருந்தா என்ன செய்வோம்? பெருமை வீழ்ந்துருவோம். அப்ப நாங்க தாழ்ச்சி அடைந்து போனாதான் நாங்க உயர்த்தப்படுவோம். அப்ப அந்த சொன்னிச்சாம், நாங்க எவ்வளவுக்கு பெருமை இல்லாம தாழ்ச்சி அடைந்து போறோமோ அப்பதான் எங்களுக்கு நல்ல ஞானம் கிடைக்கும்னு சொல்லி சொன்னிச்சாம். அப்ப இந்த வார்த்தை எப்படி இருக்குன்னு சொன்னா, எங்கட ஏசப்பாவும் இந்த வார்த்தையை எங்களுக்கு சொல்லி இருக்கிறாரு. எதுல சொல்லி இருக்காருன்னா நீதிமொழிகள்ல சொல்லி இருக்கிறாரு. நீதிமொழிகள் 11:12 சொல்லி இருக்கிறாரு. தாழ்ந்த சிந்தை உடையவனுக்கு உடையவனிடத்தில் அப்ப குறைஞ்ச எவ்வளவு தூரம் நாங்க தாழ்ந்து போறோம். எவ்வளவு தான் படிச்சிருந்தாலும் பணம் இருந்தாலும் நாங்க பெருமை பாராட்டாம இருந்துகிட்டு அழகா இருந்தோம்னு சொன்னா எங்களுக்கு நல்ல எசப்பா என்ன செய்வாராம்? நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொடுப்பாராம். அகந்தைனா பெருமை. அகந்தையா இருந்தோம்னா என்ன செய்வோமா? நாங்கள் இலச்சை அடைவோம். அகந்தையா இருந்தா என்ன செய்வோம்? இலச்சை அடைந்திடுவோம். இலச்சை என்றா நாங்க கீழே விழுந்துருவோம். பெருமையில என்ன செய்யறதா? பெருமை வந்துட்டா அழகா உடுப்போம், அழகா செலவு பண்ணுவோம், அதை சாப்பிடுவோம். நாங்க இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம்னு சொல்லி என்ன அப்ப எல்லா காசு பணமும் இல்லாம போயிரும் எங்களுக்கு. அப்ப அதனால நாங்க அகந்தையா இல்லாம தாழ்மையும் இருக்கணும். அதுதான் ஏசப்பா சொல்லி இருக்கிறாரு. தாழ்ந்த சிந்தை உடையவனிடத்தில் ஞானம் உண்டு, அகந்தை வந்தால் இளைச்சை அடையும்னு சொல்லி நீதிமொழிகள் 12 ஏசப்பா சொல்லி இருக்கிறாரு. அடுத்த வாரம் நாங்க கேட்கும் போது இந்த வார்த்தைய சொல்லணும் எல்லாரும். சரியா? சரி பிள்ளைகளே, இவ்வளவு நேரம் எங்களோடு கூட இருந்து இந்த சண்டே ஸ்கூல் காரியங்களிலே நீங்கள் எல்லோரும் எங்களோட இணைந்தபடியா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வவுனியா பிள்ளைகள் நாளைய நாளிலும் சண்டே ஸ்கூல்ல இணைந்து கொள்வார்கள். இவ்வளவு நேரம் இணைந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நாங்கள் நன்றி செலுத்தி ஜீவமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையிலே பிள்ளைகளையும் குடும்பங்களையும் பொருட்படுத்தி நல்ல சுகபல ஆரோக்கியங்களை கொடுத்து தகப்பனே, இன்னும் இந்த பிள்ளைகள் உம்முடைய ஞானத்தில் வளர்வதற்கு நீங்கள் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த கூடுகைக்கு எந்தெந்த பிள்ளைகளுக்கு வர முடியாமல் இருக்கிறதோ தகப்பனே, டேட்டா பிரச்சனை, போன் பிரச்சனை, இந்த காரியங்களிலே சத்துரு அவர்களுக்கு வேற வேற திட்டங்களை போட்டு இருக்கிறான் தகப்பனே. அந்த திட்டங்களை எல்லாம் முறியடித்து போட்டு தகப்பனே, உம்மோடு உம்முடைய ஜீவ வார்த்தைகளை கேட்டு நல்ல வழியிலே நடப்பதற்கு வாஞ்சையாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வேளையிலே அழைத்து வரும்படியாக உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் தகப்பனே. தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருக்கிறார்கள் கனடா சங்கம வானொலி நிகழ்ச்சியின் ஸ்தாபகர் ஐயா லெஸ்னின் ஐயா இணைந்திருக்கிறார். அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களையும் பொறுப்படுத்தி இன்னும் வல்லமையாக கர்த்தர் பயன்படுத்தி இந்த சங்கம வானொலி நிகழ்ச்சி மூலமாக நிறைய ஆத்துமாக்களை அறுவடை செய்வதற்கு கர்த்தர் அவர்களை வல்லமையாக பயன்படுத்த வேண்டும். அவர்களை அபிஷேக அக்கினி வல்லமையினால் நிரப்பி அற்புதமாக பயன்படுத்தும்படியாக கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இறுதி ஜெபங்களை நடத்துவதற்கும் அவர் ஏதாவது காரியங்கள் சொல்ல இருந்தால் எல்லாவற்றையும் சொல்வதற்காக ஐயாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட் ஐயா. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலே புதிதாக இணைந்த
நான் பேசுறது கேட்கலையா? கேட்குதா? பிரைஸ் லார்ட். நான் பேசுறது கேட்கலையா? நான் பேசுறது கேட்கலையா? பிரைஸ் லார்ட். மெட்டாக்களை கேட்குதா? சௌரி சுமதி, உங்களுக்கு கேட்குதா நான் பேசுறது? சகோதரி சுமதி, உங்களுக்கு நான் பேசுறது கேட்குதா? பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். கேட்கலையா நான் பேசுறது? உங்களோட மைக் எங்கேயா ஆஃப் ஆயிருக்கா? என்னுடைய மைக் ஆஃப் ஆயிருக்கு, மன்னிச்சு பாருங்க. வாரணமா இந்த மைக் ஆஃபில் நிற்கு. என்ன செய்யறேன்னு தெரியல. யாரோ என்னுடைய மைக்கை ஆஃப் பண்ணி விட்டார்கள். என்னுடைய மைக் ஆஃப் ஆகிவிட்டது, மன்னிக்கவும். இன்றைய நாளில் புதிதாக இணைந்த சகோதரி துர்காயினி, அவருடைய குடும்பம், தம்பி, மற்றது அவருடைய தாயார் மேரி நினைக்கிறேன். அடுத்ததாக இணைந்த ஷாலினி, கிறிஸ்டினா, அவருடைய தாயார் நலாயினி என்று சொன்னார்கள், மற்ற பேர்கள் கேட்கவில்லை. அவர்களை வரவேற்கிறோம். கத்தர் அவர்கள் உங்களோட பகுதியில் இருந்தால் அவர்களை ஞாயிற்றுக்கிழமையில் இணைத்து சண்டே ஸ்கூலை வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. இன்றைய நாளிலே 2 சம்பவங்கள் எடுத்து வந்தீர்கள். சகோதரி சுமதி அவர்கள் 100க்கு அதிபதியுடைய அந்த காரியம், இந்த மயிலுடைய காரியத்தை எடுத்து வந்தீர்கள். வேதாகமத்திலே கூறப்பட்ட சம்பவம். மற்றது நீங்கள் சொன்ன கதை, மயில் கதை, அது சாதாரண கதை. அதனாலே ஆனாலும் அதிலே அடங்கி இருக்கிறது என்ன? அடங்கி இருக்கிறது, பெருமை உள்ளவனுக்கு கத்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கத்தர் அனுகூலமாக இருந்து உதவி செய்கிறார். ஆமேன். அந்த காரியத்துக்கூடாக வழிநடத்தினர்கள், பிள்ளைகள் கற்றுக்கொண்டார்கள். நான் கடந்த வாரத்திலே இவற்றை ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பிலே போட்டிருந்தேன். எத்தனை பேர் கேட்டார்களோ தெரியாது. பிள்ளைகளுக்கு அனுப்பி கொடுங்கள், அவர்களும் கேட்கத்தக்கதாக, மற்ற குரூப்பில் இருக்கிறவர்களும் கேட்கத்தக்கதாக. சகோதரி ஜெயந்தி இணைந்தார்கள், போய்விட்டார்கள். அவர்களை நாங்கள் வரவேற்போம். சகோதரி செல்வி அவருடைய பிள்ளைகள் இணையவில் நினைக்கிறேன், நாளை இணைவாரம் இருக்கிறேன். அவர்களுக்குள்ளான தடைகள் எல்லாத்தையும் நீக்கி சகோதரி ஜெயந்தி இணைந்திருந்தார்கள். அவர் இந்த காரியமோ தெரியவில்லை, திரும்ப போய்விட்டார்கள். சுமதியுடைய பிள்ளைகள் இந்த நேரத்தில் ஆலயத்துக்கு சென்றிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள். அவர்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். அதே வேளையிலே உங்கள் படங்களை அனுப்பி தரும்படி கேட்டிருந்தேன், ஒருவரும் அனுப்பவில்லை. இந்த வீடியோக்கள் கிடைத்ததாக தெரியவில்லை. நீங்கள் படங்களை அனுப்புகின்ற பொழுது நாங்கள் அவற்றை யூடியூப்பிலே போடுகின்ற பொழுது, ஃபேஸ்புக்கிலே அல்லது ட்விட்டரில் போடுகின்ற பொழுது உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் பார்த்து அவர்களும் உங்களோடு இணையத்தக்கதாக, அவர்களை நீங்கள் வழி நடத்தக்கூடியதாக இருக்கும். அவர்கள் வந்து கேள்வி கேட்கிற பொழுது நீங்கள் மறுமொழி சொல்லுவீர்கள். அது மட்டுமல்ல, சகோதரி த்ரேசா, சுமதியுடைய பிள்ளைகள் அருமையாக பாடினார்கள். மற்ற பிள்ளைகளும் அருமையாக பாடினார்கள். வேத வார்த்தைகள் எடுத்து வந்தார்கள். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வார்த்தைகள் அவர்கள் கிரியை செய்யத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். நாளிலே சண்டே ஸ்கூலில் இணைய போகிற பிள்ளைகளையும் நாங்கள் இந்த வேலையை நினைவு கூறுகிறோம். அவர்களுக்காக ஜெபிப்போம். இந்த வேளையிலும் கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த பிள்ளைகளை நாங்கள் விதைக்கிறோம். அவர்கள் வளர்ந்து கத்தருடைய ஊழியங்களை செய்யத்தக்கதாக, பல காரியங்களை செய்யத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. நான் கடந்த வாரத்தில் சொன்னது போல, அப்கண்ட்ரி பகுதியிலே மிகவும் ஏழ்மையாக இருந்த சகோதரி ஒருத்தி என்னுடைய மீடியா காரியங்களில் உதவி செய்கிறார். நாங்கள் அவர்கள் பாடசாலையில் படித்து கொண்டிருக்கிறார்கள், ஆனாலும் என்னுடைய மீடியா காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்காக நாங்கள் மாதத்திலே சம்பளம் கொடுக்கிறோம். அப்படியாக நீங்கள் கூட, இந்த பிள்ளைகள் கூட வளர்ந்து வருகிற பொழுது பல காரியங்களை அறிந்து கத்தருக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக, உதவி செய்யத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. அந்த பிள்ளை இந்து பிள்ளை தான், ஆனாலும் கத்தருடைய ஊழியங்களை செய்ய அவரை நாங்கள் அழைத்திருக்கிறோம். அவர் மூலமாக அவரையும் அவர் குடும்பத்தாரையும் கத்தர் ரட்சிக்க வேண்டும். அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இந்த வேளையிலும் உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக அந்த காரியத்தை சொன்னேன். எங்களுடைய மீடியா காரியங்கள் எல்லாவற்றிலும் அவர் உதவியாக இருக்கிறார். கத்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில் நாங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நாளிலே புதிதாக இணைந்த சகோதரி துர்காயினி, சகோதரி ஷாலினி அவர்களையும் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிப்போம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுள்ள கர்த்தாவே சுவாமி, இந்த காலை வேளையில் எங்களுக்கு காலை வேளையாக இருக்கிறது, அவர்களுக்கு மாலை வேளையாக, இரவு வேளையாக இருக்கிறது. அப்பா, இணைந்து உங்களுடைய நாமத்தை உயர்த்த
உங்களுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள, உங்களை உயர்த்தி பாட கத்தர் தந்த அந்த சலாக்கியத்துக்காக, ஞானத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கத்தரை அறிந்து கத்தரை அறியாத குடும்பங்களிலிருந்தும் இணைந்து ஊழியங்களை செய்கிற வார்த்தைகளை அவர்கள் கற்றுக்கொள்ளுகின்ற பொழுது கத்தர் அவர்களோடு கூட இருந்து ஞானத்திலும் கல்வியிலும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் பாடசாலைக்கும் செல்கின்ற இடமெல்லாம் கத்தரை அறிவிக்க, கத்தருடைய ஞானத்தை பிரஸ்தாபப்படுத்த, கத்தரை அறிவிக்க கத்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் எங்களுடன் சகோதரி சுமதி அவர்கள் துபாய் தேசத்திலிருந்து இணைந்து அருமையான சம்பவத்தை, வேதாகத்திலிருந்து சம்பவத்தை எடுத்து வந்தார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கத்தர் கிருபை அளிக்கிறார். அதே போல 100க்கு அதிபதி ஒரு எலிசாவிடம் வந்தபோது எலிசா சொல்றான், தன்னுடைய யோதானிலே போய் குழி, உன்னுடைய வருத்தம் போகும் என்று சொல்ல அவர் கூட பெருமையோடு சென்றார். ஆனாலும் அவருடைய உதவிக்காரன் சொன்னபடி யோதானிலே அவர் மூழ்கிய போது தன்னை தாழ்த்திய பொழுது கத்தர் இந்த நோயிலிருந்து விடுதலை ஆக்கினார். கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். அதே போல உங்கள் எல்லோரையும் கத்தரை நம்பி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளை வாசித்து தியானித்து கத்தருக்காக ஊழியம் செய்கின்ற பொழுது ஊழியம் செய்கிற சகோதரி புவனேஸ்வரி, சகோதரி சுமதி, அதே போல் சின்ன பிள்ளைகள் கூட எல்லோரையும் கத்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி வழி நடத்துவார். நிச்சயமாக அவற்றை நாங்கள் விதைக்கின்ற பொழுது அவர்கள் பயிராகி மரமாகி செழித்து அவர்களுடைய குடும்பத்துக்கும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் ஊருக்கும் நல்ல பிள்ளைகளாக, நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக, உதாரணமாக இருக்க கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். கத்தர் தாமே உங்களுடனே கூட இருந்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே உங்கள் எல்லோரையும் ஒப்புவித்து கொண்டு வெற்றியெல்லாம் தொகுத்து வழங்கிய சகோதரி புவனேஸ்வரிக்கும் இணைந்த சகோதரி சுமதி அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அவருடைய குடும்பத்தாரை கத்தர் வழி நடத்துகிறார். அதே போல் எல்லோருடைய குடும்பங்களையும் கத்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி வழி நடத்துவார், பாதுகாப்பாக வழி நடத்துவார் என்று கத்தரண்டை ஒப்புவித்து கொண்டு கத்தருடைய ஆமே இந்த ஜெபங்களை கேட்டு அவற்றை வர்த்திக்க பண்ணுவாராக, அதற்கான பலனை தருவாராக. எல்லாவற்றுக்குமாக கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம். அதே வேளையிலே கத்தரண்டை இந்த ஜெபங்களை ஒப்புவித்துவோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. த ஃபேமிலி ஆஃப் ஜீசஸ் சைல்ட் மினிஸ்ட்ரி சார்பாக சங்கம வானொலி நிகழ்ச்சியின் ஸ்தாபகர் லெஸ்லின் ஐயாவுக்கும் நன்றி செலுத்தி அவர்களையும் ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுந்தரபுரம் த ஃபேமிலி ஆஃப் ஜீசஸ் சைல்ட் மினிஸ்ட்ரி சார்பாக அந்த பிள்ளைகளை வரவேற்று அவர்களுக்கும் நன்றி செலுத்தி முழு குடும்பத்தையும் பொருட்படுத்த ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக ஜீவமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே ஜெபங்கட்டி நிற்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். எல்லாருக்கும் தேங்க்யூ. God bless you. God bless you. God bless you. Amen. God bless you all. Amen. ஐயா 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 பொறுங்கம்மா, நீங்கள் பேசுறேன்டா பேருந்து தனியாக கால் பண்ணுங்களாம்மா. இல்ல பேசுறதுக்கு இல்லையா, பிள்ளைகளுக்கு பைபிள் கேக்குதுங்க ஐயா. பைபிள் இல்லாம என் பைபிள தான் ஒரு பைபிள வச்சுக்கிட்டு தான் கஷ்டம் சமாளிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. ஓகே, நீங்கள் அவைக்கு பைபிள்ன்றதுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க. ஒரு பைபிள் எவ்வளோ வந்து பாருங்க வரணும். இந்த ரெக்கார்டிங் எடுத்து வரணுமா, ரெக்கார்டிங் செய்து கொண்டு மைக்க ஓப்பனுங்க பாப்போம். தேனுஜ லித்தூஸ் மைக்க ஓப்பனுங்க. மைக்க ஓப்பனுங்க லித்தூஸ்.